வாட்ஸ் அப் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் தமிழ் பிக்சர்ஸ் இன் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு வாரமாக வீடியோ போடல. இந்த ஒரு வாரமானு இல்லை, இந்த எப்படி சொல்கிறது, வீடியோ கிடைக்கல. ஏன்னா ரியாக்ஷன்ஸ் வீடியோ நிறைய இல்லை. பேய் கதையும் எடுத்துட்டேன், ஆனால் எடிட் பண்ணணும். டாக்ஸ் இந்த வாரம் இல்லை, ஏன்னா நீங்கள் ரொம்ப எனக்கு கடுப்பேற்றுனீங்க. அதாவது எப்படின்னா, தளபதியை பற்றி பேசி வீடியோ போட்டிருக்கேன். அப்போ தளபதிக்கு அவ்வளோதான் மரியாதைன்ற மாதிரி வெறப்பா எக்ஸ்டெண்டர் கூட 1K அடிச்சிருச்சு. போட்டு 2 வாரமா 1K அடிச்சிருச்சு. ஆனால் தளபதி பற்றி டாக்ஸில் போட்ட ஒரு பேரே வரல வீடியோ 53 வியூஸ் தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்கிறது இல்லை. அப்போ சூர்யா ஃபேன்ஸ் தான் நிறைய இருக்கீங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இப்போ தமிழ் ஆதியோட கோயிந்தாமா அந்த வாட்டை வந்துட்டு கரெக்டாக தானே சொல்கிறேன். கோயிந்தமா கிளாசிக்கல் 90s கானா வைப்பு அப்படின்றது இதே. ஓகே மக்களே, இந்த படம் வந்துட்டு இப்போ வெளியாக போன தெரியல. ஆனால் வெளியான ஒரு பொண்ணா இப்போ தான் வெளியும். ஏன்னா இதில் வந்துட்டு 3 கேரக்டராக வர்றாரு நம்ம ஆதினா. இப்போ நான் 3 டைமில் வர்றாரு. எப்போனா 1வது வந்துட்டு டிஜே ஜீவா ஜென்ஜிக்கான பாட்டு, அதான் ஓரா 10க்கு 10. அதுதான் 4 ரிவ்யூஸ் ஓடிக்கு நம்ம சேனலில். அதான் டாப்பஸ்ட் வீடியோ ஆன் தமிழ் பிக்சர்ஸ். 2வது பார்த்தீங்கன்னா 80s கானா வைப். அவர் பேர் கானா என்னமோ வந்துச்சு, பப்பாளி பழமே தக்காளி போல அந்த பாட்டு. இப்போ வந்துட்டு 90s கானா வைப் கோயிந்தாமா. இந்த பாட்டு எப்படி இருக்கும் தெரியல. அதான் நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஆதினா ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம சேனலில். ஏன்னா போட்டு ஒரு வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே பப்பாளி பழமே வீடியோ வந்துட்டு 600 வியூஸ் தாண்டிடுச்சு. ஸோ பாருங்க, அப்போனா நிறைய ஆதினா ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் தான் இந்த வீடியோ. ஸோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அசம்பிள் பண்ணுங்க, கமெண்ட்லேயும் அசம்பிள் போடுங்க. யாரும் போட மாட்டீங்க அப்படின்னு ஒன்று ட்ரூ. நீங்கள் இப்போ தமிழ் ஆதி ஃபேனாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போடுங்க. ஸோ மக்களே, லெட்ஸ் வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ். ஸோ மக்களே, இந்த பாட்டு வந்துட்டு இந்த பாட்டில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆதினா இருக்காரு. அப்புறம் மணிகண்டன், அவர் வந்துட்டு பேக்கில் ஆடுவார்னு நினைக்கிறேன், அவர் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலவுக்கு என்ன நடிச்சாங்களே அவங்க பேர் சேர்த்துலாம் அவங்களும் இருக்காங்க. ஸோ பாப்பா என்ன மாதிரி இருக்குன்னு. 3, 2, 1 லெட்ஸ் கோ. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மூவி இந்த போல சிரிக்கிறாளே, கொல்லா சண்டை பிடிக்கிறாளே, கண்ணாலேயே மிரட்டுறாளே, டப்பாத்து போல் வெடிக்கிறாளே, பிரம்மா பசார் பஸ் பிடிச்சினா, அடி கோயிந்தம்மா பரிச்செட்டு வாங்கி தரேமா, அடி கோயிந்தம்மா பிரம்மா பசார் பஸ் பிடிச்சினா, அடி கோயிந்தம்மா பரிச்செட்டு வாங்கி தரேமா, அடி கோயிந்தம்மா விடா கொண்டு கடா கொண்டு உன்னை பார்த்து கனா கண்டே, விடா கொண்டு கடா கொண்டு உன்னை பார்த்து கனா கண்டே. ஓ மே பவர் பேக் ஆதி நல்ல ஒரு வைபிங்க. இது ஒரு நல்ல வைபிங். ஓகே, இந்த ரிலீஸ் பார்க்கும்போது கானா மாதிரி இருக்கு. அவங்க ஹீரோ பேர் கோயிந்தம்மான்னு நினைக்கிறேன். பாருங்க மணிகண்டன் பேக் டான்ஸ் ஆடுறாரு. ஆதி எஸ் டைகர் சிவா. ஓகே, பேர் ஜோக்கா இருக்கு. ரம்யா எஸ் வாணி. ஓ பேர் வாணி போல. டைகர் சிவா ஒரு மாதிரி புது நிலமா தான் இருக்கு. ஜிலேபி ஜாங்கிரியா இனிக்கிறிய, காதல கொட்டுற நான் கவனிக்கிறிய, ஏ டபாய் காதடி என்ன நீ டபாய் காதடி, நீ துபாய் நாட்டு இளவரசி நான் காவடி, நல்ல ரிலீஸ். யார் தான் சொல்றாங்க போன பாட்டு கானா வினோத் பாடி இருந்தாரு. அதுவும் நல்ல போட்டு வண்டி தலாம் கலர் தங்க முல்லா சினிமோட்டோகிராஃபி பார்த்தாலே அந்த காலத்தில் 90s எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த போல சிரிக்கிறாளே, கொல்லா சண்டை பிடிக்கிறாளே, இந்த போல சிரிக்கிறாளே, கொல்லா சண்டை கொரியோகிராஃபி நல்லா இருக்கு. கண்ணாலேயே மிரட்டுறாளே, டப்பாத்து போல் வெடிக்கிறாளே, ஒரு ஃபுல் கான்சர்ட் தான். மீசை மேலே பாட்டெல்லாம் பக்கா. பிடிச்சினா அடி கோயிந்தம்மா பரிச்செட்டு வாங்கி தரேமா, அடி கோயிந்தம்மா
ஓ ஒரு கடைசி ஒரு பீட் இருக்கு போல. நல்லா இருக்கு. ஓடி ஓ ஜோக்கா இருங்க. மீசிய முறுக்கு 2. ஓ இஸ் த கோவிந்தாமா பாட்டு மியூசிக் வீடியோ ஃப்ரம் மீசிய முறுக்கு 2 ஹிப்ஹாப் ஆதி மூவி. ஸோ இதை பற்றி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ என்னோட தாட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பாட்டு பார்க்கும்போது 90s நடந்த எப்படி இருக்கும், 90s ஒரு காலேஜில் ஒரு கான்சர்ட் ஆகட்டும் சரி, ஒரு ஆனுவல் டே அந்த மாதிரி நேரத்தில் நடக்கிற ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன். அதுவும் பேரை பாருங்களேன், முழுமையான புலி தான், டைகர் சிவா. ஜோக்காக தான் இருக்குது பேர். பின்னாடி மணிகண்டர் வந்திருக்கு. மணிகண்டர் பற்றி சொல்லி ஆகணும். அவர் எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ இது போட்டு எஃபெக்ட்லாம் போட்டு யூத்து நடிச்சிட்டாங்க. இப்போ மியூசியம் இருக்குல்ல, அதாவது நம்ம இப்போ பாதியோட மூவியில் வந்து நடிக்கிறாங்க. அதுவே ஒரு பெருமையான மிஷன் தான். ஸோ மக்களே, இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு நம்ம தமிழ் பிடிச்சி ட்ராக் பண்ணி விடுங்க ரீல்ஸை பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பாதி பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ பாதி பற்றி சொல்லவே தேவையில்ல. பேர் வேறு டைகர் சிவாவா, பாட்டும் தரமாக இருக்குது. ஒரு இப்போ வச்சுக்கோங்க, இப்போ கருப்புனா பார்த்துக்கோங்க, டட்டர் போனால் மாஸ் மூமெண்ட், சூர்யா சாரோட ஃபேன்ஸ்க்காக வெட்டி மூமெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இந்த போட்டு போனால் இப்போ பாதி ஃபேன்ஸுக்கு ஏஞ்சிருண்டா தரமாக ஆடுற மாதிரி ஒரு பார்ட்டி அண்ட் கான்சர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓரா 10க்கு 10 பார்த்தீங்களா, ஜோக்கா இருந்துச்சு. ஓரா 10க்கு 10 அரிஷத் கான் இருந்தார். ஸோ இதில் மணிகண்டன். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி கதைக்களத்தில் வருது, ஒரு இசை பற்றி கதைக்களமா இல்லை மியூசியம் இருக்கு 1ஓட கண்டினியூவா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ கூட தொடர்ந்து இருங்க, ஸ்டே டியூன் பண்ணுங்க, நம்மளோட எல்லா ரியாக்ஷன்ஸும் பார்த்துக்கிட்டு இருங்க. ஸோ அடுத்த வாரமும் இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸோடைய பீக் கதையுடன் சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். வி சீ இன் தி நெக்ஸ்ட் ஒன். சா.